அண்ணா வாருங்கள் அண்ணா வாருங்கள், இன்று உங்களுக்கு விடுதலை அண்ணா. தம்பி, நீ நல்ல நிதானத்தோடு தான் பேசுகிறாயா? இந்த சூழ்நிலையில் என்னால் நம்ப முடியவில்லையே. நம்பிக்கை தானாக வரும். முதலில் நீங்களும் இதை கொஞ்சம் பருகுங்கள். நாகதேவா, உன் அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிந்து முற்றுப்புள்ளியும் வைத்தாகிவிட்டது. ஆச்சரியப்படாதீர்கள். ஆட்சி பீடத்தையும் மல்லிகாவையும் அடைவதற்காக நான் பல பல கொடுமைகளை, இல்லை இல்லை, ராஜதந்திரங்களை செய்தேன். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தெரியும் தெரியும். தகுதியற்ற உன்னை தளபதி ஆக்கினேன். தம்பி என்ற பாசத்தால் தட்டி கேட்காமலே விட்டுக் கொடுத்தேன். நான் தான் காரணம். இல்லை, நீரல்ல, உமது அருமை குமாரன். என்ன என்ன குடிவெறியில் உணர்கிறாயா? என் குமாரனா? ஆம், உமது ஆருயிர் தேவி அபராஜிதா பெற்றார். அருள் புதன். உண்மையாகவா? உமக்கே தெரியாத உண்மை அது பார்த்திபரே. நாகதேவா, அவன் எங்கிருக்கிறான்? என் மகன், என் அபராஜிதா பெற்ற செல்வன். அவனை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். முடியாது, முடியவே முடியாது. நாகதேவா, நாகதேவா, அதுதான் முடியாது என்று சொல்லிவிட்டேனே. ஒரே ஒரு முறை, ஒரு கண நேரமாவது அவனை பார்க்க அனுமதி கொடு. உன்னை மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன். நாகதேவா. சரி தம்பி, உடனே செல்லுங்கள். பயங்கர நீர்ச்சூழலுக்கு பாலாற்றில் சந்திக்கலாம் ஒரு திருமகன். அட பாவி! ஒரு சொல்லிலே அமுதத்தை வழங்கிய நீ மறு சொல்லிலேயே விஷத்தையும் கலந்து விட்டாயே.